ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது எஸ்ஜேபியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றை பேசிக்கிறார். அவர் என்ன பேசினார்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அண்மையில் நம்ம நாட்டு ஜனாதிபதி மாலைத்தீவுக்கு பயணம் செஞ்சார். இந்த மாலைத்தீவுக்கு பயணம் செய்கிற நேரத்தில் அவர் போன அதே விமானத்தில் தான் நாமல் ராஜபக்சவும் போய்க்கிறார். இந்த விஷயம் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. மேலும் இந்த ஊடகங்களில் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், ஜனாதிபதிக்கு சொல்லி ஸ்பெஷலாக அவர் ஒரு விமானத்தில் ஒரு முதல் வகுப்பில் இருக்காமல் மக்களோடு மக்களாக சாதாரண ஒரு இடத்துல அமர்ந்து தான் பயணம் செஞ்சார்னு சொல்லி ஊடகங்களில் சில ஃபோட்டோக்கள் வீடியோக்களும் பதிவேற்றியிருந்தாங்க. மக்கள் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு ஜனாதிபதியை நாங்கள் அடைஞ்சிக்கிறோம்னு சொல்லி பெருமைப்படணும்னு சொல்லி கூட சமூக ஊடகங்களில் எழுதியிருந்தாங்க. இந்த வகையில் பாராளுமன்றத்தில் எஸ்ஜேபி உறுப்பினர், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சமிந்த விஜயசிறி என்பவர் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு அதிக கவனத்தை ஈர்க்கிற ஒரு கருத்தொன்று வெளியிட்டார். அது என்ன கருத்துன்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி இந்த பூமியில் ஐக்கியக்களும் தான், அதாவது இலங்கையில் ஐக்கியக்களும் தான் நாங்கள் ஊழல்களை பிடிப்போம், கல்வர்களை கைது செய்வோம், அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு. ஆனால் வானத்தில் போகலும் அவர் வானத்தில் வச்சு வேறு மாதிரி நடந்து கொள்கிறாரு. அதாவது ஆகாய விமானத்தில் வந்து அவர் வேறு மாதிரி செயற்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உரையை எழுத்தினார். அந்த உரையில் அந்த சமிந்த விஜயசிறி என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னோடு பயணம் செஞ்ச அந்த நாமல் ராஜபக்ச அவருக்கு ஒரு நன்றி தெரிவிப்பு ஒன்றை செஞ்சாராம். அது என்னத்துக்கு செஞ்சார்னு சொன்னால், அதாவது தேங்க்ஸ் பண்ணிக்கிறாரு நம்மளோட ஜனாதிபதி நாமல் ராஜபக்சேயை பார்த்து அப்படின்னு சொல்லி இந்த சமிந்த விஜயசிறி குறிப்பிடுகிறார். அது என்னத்துக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறார்னு சொன்னால், இந்த நம்மளோட ஜனாதிபதியோட பிள்ளைகளுக்கு முன்னே அரசாங்கம் தான் ஜொப் எடுத்து கொடுத்துதான். அந்த வகையில் தன்னோட மகனுக்கு அதாவது ஜொப் எடுத்து கொடுத்ததுக்காக நான் தேங்க்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நாமல் ராஜபக்சேக்கு விமானத்தில் வச்சு நம்மளோட ஜனாதிபதி தேங்க்ஸ் பண்ணினார்ன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஒரு விமர்சனம் ஒன்று இன்றைக்கு பாராளுமன்றத்தில் செஞ்சார். இந்த வகையில் தான் இந்த சமிந்த விஜயசிறி குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி பூமியில் ஐக்கியக்களும் அதாவது நிலத்தில் ஐக்கியக்களும் இப்படி சொல்கிறார். அதாவது கல்வர்களை பிடிப்போம், அவரை பிடிப்போம், இவரை பிடிப்போம்லாம் சொல்கிறார். ஆனால் ஆகாயத்தில் போக்கலாம் அந்த திருடர்கள் என்று சொல்லப்பட்ட கூட ஆட்களோட நட்பாக இருக்கிறார் என்பது போல் அவருடைய கருத்து இருந்தது. இந்த ஜனாதிபதி வந்து திருடர்கள் பிடிக்கிறது, ஊழல்வாதிகளை பிடிக்கிறது கருத்துகள்லாம் தற்போது அது ஒரு பொய், அது ஒரு மாயை. மேலும் நான் இந்த ஊழல்வாதிகள் சம்பந்தமாக பிரதமரிடம் நான் கேள்வி கேட்ட போது அவர் நமக்கு தந்த பதிலில் எந்த ஒரு திருப்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் மேலும் சொல்றார். அடுத்தது சொல்றார், இனி இவருடைய கதைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லி விட்டு, இந்த வகையில் நாமளோடு விமானத்தில் வச்சு இந்த ஜனாதிபதி என்ன பேசினார்னு சொல்லி இந்த ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும்னு சொல்லி, அதாவது வெளிப்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியை இந்த சமிந்த ஜெயசிறி பாராளுமன்றத்தில் உரக்க பேசினார். இதை பற்றி நிச்சயமாக ஜனாதிபதி ஒரு பதில் சொல்வாருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதற்கு முன்னக்க நடந்த சில பேச்சுகளெல்லாம், அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளெல்லாம் பாராளுமன்றத்தில் கூட ஜனாதிபதி சில விஷயங்களை சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அவர் சொல்லியிருந்தார், நான் வந்து தனிப்பட்ட ரீதியில் எனக்கு இந்த எதிர்க்கட்சியில் உள்ளவங்களோட யாரோடையுமே எனக்கு எந்த ஒரு கோபமோ ஒரு பிரச்சனைகளோ இல்லை. நான் இங்கு ஊழல் சம்பந்தமாக மோசடி சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதெல்லாம் நான் அவர்களோடு முரண்படுகின்றேனே தவிர சொந்த பிரச்சனைக்காக நான் அவர்களோடு ஒருபோதும் முரண்பாடு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வகையிலே அரசியல்வாதி என்ற வகையில் விமானத்தில் நாமல் ராஜபக்சேயை சந்திக்கும் போது ஒரு மனிதநேயம் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்தினால் தொழில் கிடைத்திருக்கலாம். இந்த வகையில் அவர் அரசியலில் எதிரியாய் இருந்தாலும் மனிதனாய் அணுகுவோம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த அரசாங்கத்தினால் இவர் நன்மை அடைந்திருந்தால் அதற்கு நன்றி தெரிவித்திருக்கலாம். ஆனால் இங்கே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இந்த இடத்துல இந்த ஜனாதிபதி மகன் தகுதி இல்லாமல் ஒரு அரசியல் சார்பாக வேலை பெற்றிருந்தாரா இல்லையா என்பது வருங்காலத்தில் ஜனாதிபதியுடைய பதிலிலிருந்து தெரிய வரும். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.